அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர் இருக்கிறார். அப்படி அந்த அன்னமானது 2 பேருக்கும் தூதுவாக போய் அவர்களை அவர்கள் மீது ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு அப்படி காதல் வர்ற மாதிரியான விஷயங்கள இந்த அன்னமானது செஞ்சது. செய்ததின் வாயிலாக அன்னத்தினுடைய ஒரு அமைப்பினாலே தமயந்திக்கும் நளன் மீதும், நளனுக்கும் தமயந்தி மீதும் ஒரு பெரிய ஈர்ப்பு ஒண்ணு வந்துட்டுது. அது காதலாக உருக்கொண்டு இருவரும் காதலிலே இருந்த காலத்திலே தமயந்தியினுடைய இந்த நிலையை தெரிந்து அவருடைய தகப்பனார் பீம சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவன், அவன் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிடலாம் பொண்ணுக்கு அப்படின்னு சுயம்பரத்தை அவர் நிச்சயம் பண்ணி, சுயம்பரத்துக்கு 7 நாள்ல சுயம்பரம்னு டிக்ளேர் பண்ணி, அதையும் அன்னம் வந்து நளனிடத்திலே சொல்ல, நளன் அங்கிருந்து அந்த நாட்டுக்கு வரான். விகற்ப நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு. இந்த நாட்டுக்கு வரும்பொழுது அங்கே இந்திராதி மற்ற தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவனை அப்படியே பாதியிலே நிறுத்தி, எங்க போற அவசரமா, அதனால நீ என்ன பண்ண போற, எங்களை பத்தி நல்ல விஷயமா சொல்லு, தமயந்தியை எங்களில் ஒருவன் திருமணம் செய்து கொள்வதற்கு நீ மெசஞ்சரா போ அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இனிவரும் போய் மெசஞ்சரா சொல்லணும்னு தமயந்தி இடத்திலே சொல்ல, தமயந்திக்கு இவன் நலன் என்று தெரிந்த பிறகு அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு விதமான ஒரு தயக்கத்திலே அவள் நிற்க, சரி எதுவாக இருந்தாலும் நீயும் நாளைக்கு சுயம்பரத்துக்கு வா என்று சொல்லிவிடுகிறார். அதனால மறுநாள் காலையிலே எல்லா ராஜாக்களும் போறாங்க. சுயம்பரத்தினுடைய மண்டபத்துக்குள்ளே தமயந்தி நுழைகிறாள். நுழைந்த உடனே கையில ஒரு மாலையோட வர்றா. ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் சோழ சக்கரவர்த்தி, இவன் சேரன், இவன் பாண்டியன், இவன் கோசலை நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரா அப்படி சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது, அப்படி மற்ற அவையிலே இருக்கக்கூடிய மற்ற மன்னர்களை பார்க்கின்ற பொழுது நலன் மாதிரி எல்லா தேவர்களும் உட்கார்ந்துருக்காங்க, நலனும் உட்கார்ந்துருக்கான். இப்ப ஒரு சின்ன சோதனையை கொடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இவன் நலனைத்தான் விரும்புறா அப்படிங்கிறதை இவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லோரும் நலனை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், நலன் மாதிரியே அமைப்போட. இப்ப கையில தமயந்தி ஒரு மாலையை வச்சிருக்கா, மாலையை போடணும். ஆனா யாருக்கு போட்டுருது, தவறான ஒரு நலனுக்கு போற்றக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் தன்னுடைய காதலை நினைத்து, அந்த தெய்வத்தை நினைத்து அவள் ஒரு பிரார்த்தனையை செய்யறா, எனக்கு சரியான விஷயத்தை வழிகாட்டு. இப்ப சட்டுன்னு அவளுக்கு ஒண்ணு புரியுது. என்ன அப்படின்னா, தேவர்கள் போட்டிருக்கக்கூடிய மாலை வாடாது, அவர்கள் கால் பாதம் தரையிலே விழாது. இந்த ஒரு குறிப்பை வச்சு என்ன பண்ணிடுறா, டக்குன்னு கண்டுபிடிச்சு நலனுக்கு மாலையை போட்ட உடனே மற்ற தேவர்கள் எல்லாரும், மற்ற மன்னர்கள் எத்தனை பேருக்கும் ஒரு முகத்திலே ஒரு வாட்டம். சரி, நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தோட அவர்கள் கிளம்பிடுறாங்க. நலன் ஒரு சந்தோஷத்தோட ஒரு பெருமிதத்தோட அப்படி நடந்து வர. அப்போ இந்திராதி தேவர்கள் எல்லாரும் நடந்து வரும்போது ஒருத்தர் அவசரமா ஓடி வர்றார் அந்த கல்யாணத்துக்கு வந்து சேர்றதுக்கு. அவரை கேட்கிறார், நீ யாரப்பா அப்படின்னு இந்திரன் கேட்கிறான். நில்லு எங்க போற அப்படின்னா, நான் தான்ப்பா கலிப்பெருமான், நான் வந்து உள்ள போகணும், தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, கல்யாணமே ஆகி போச்சு, நீ எங்கடா போற, வேணா பந்திக்கு வேணா போயிட்டு வா, போய் சாப்பாடு வேணா போடுவான், சாப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னா இவருக்கு மனசே ஆறல. அது எப்படி நலனை போய், அது எப்படி உங்களெல்லாம் இருக்கும் பொழுது உங்களை விட்டுட்டு என்று சொல்லி அவனுக்கு கேடை விளைவிப்பேன் என்று சொல்கிறான். அப்போ இந்திராதி தேவர்களிடத்திலேயே கலிபெருமான் என்று சொல்லக்கூடிய கலி தேவன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனையை பண்ணுவேன் என்று அவன் ஒரு மனதிலே ஒரு சபதத்தை எடுத்துக் கொள்கிறான். அப்படி அவர்கள் சொல்லி நகர்ந்த உடனேயே, அந்த இடத்துல இந்திரர்கள் மற்றவர்கள் எல்லாம் சொல்லி நடந்த உடனேயே மனசுல ஒரு நஞ்சு, அப்படி என்ன விதமான ஒரு நஞ்சு, ஒரு விஷத்தை மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டானோ, என்ன, இந்த நலனுக்கு ஏதாவது ஒரு கெடுதலை செய்ய வேண்டும், அவனுக்கு தமயந்தி தகுதியே இல்லை அப்படிங்கிறது அவனுடைய மனசுல ஒரு எண்ணம். இவனுக்கு போய் இவனுக்கு தமயந்தி கிடைச்சிருக்க கூடாது, அதனால இவனுக்கு அது கிடைக்காம இருக்கணும், இல்லைன்னா அவன் வந்தாலும் அந்த சமாச்சாரத்தை அவனால் அனுபவிக்க முடியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுல ஓடும். இப்ப என்னவா இருக்கான் அப்படின்னா, இப்ப இன்னிலிருந்து பார்ப்போம்.
அப்ப என்ன நினைக்கிறான்னா, மனசுல ஒரு விட நாகத்தை போல், விஷம் ஏறிய நாகத்தை போல் ஒரு மனசிலே சில விஷயங்களை, வஞ்சத்தை அவன் வைத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றான். எப்படி செருங்கதிர் வேல் கன்னியுடன் தேர்வேந்தன் கூட இருக்கத்தறியேன் இவரை பிரிக்க உடனாக என்றே உடனே பிறந்த விடனாக மன்னான் வெகு. ஒரு விஷத்தினுடைய பாம்பு எப்படி அந்த விஷத்தை கக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குமோ அதுபோல் மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான. எங்கடா இவனை எப்படியாவது ஒரு இடத்துல போட்டுருணும், நான் உள்ள பூந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். சரி, இது இப்படி நடந்து கொண்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த பக்கத்துல பார்த்தோம்னா அவருக்கு வைபவம் பெரிய பந்தல்லாம் போட்டு இவருக்கு திருமணம் நடக்கும். இவருடைய திருமணத்துக்கான சமாச்சாரங்கள் எல்லாரும் கணக்கிட்டு ஜோதிட வல்லர்கள் எல்லாரும் பார்த்து இவனுக்கு நல்ல நாளெல்லாம் பார்த்து குறிச்சு தராங்க. இந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு முகூர்த்தத்தை வச்சு நல்ல முகூர்த்தமா பண்ணி திருமணத்தை நடத்தினால் சரி, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எல்லாத்தையும் செய்யுங்கோ அப்படின்னு கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அந்த நாளுக்காக இவரும் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள். ஏன்னா இவருக்குத்தான் ஒரே இப்ப ஆசையாய் போச்சு, பொண்டாட்டியோட இருக்கணும்னு ஒரே ஆசை வந்துட்டு. இதுவும் வேற சுயம்பரத்துல ஜெயிச்சிருக்கானே, அதுவும் வேற சொல்ல வேண்டாம், இன்னும் சொல்லவே வேண்டாம். அதனால இவனுக்கு அந்த ஆசையிலே ஒரு மோகத்துல ஓடிக்கொண்டிருக்கான். அதனால எத்தனை நாள் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க ஆக இவர்கள் வைத்து கொடுத்திருக்கக்கூடிய நாளை எண்ணி 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 சரி ஓடுவோம், பார்ப்போம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அன்றைய நாள் புலர்ந்தது. அன்னைக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்தா இவருக்கு ஒரே பூரிப்பு. இவனுக்கும் பூரிப்பு, தமயந்திக்கும் பூரிப்பு. ஏன்னா ரெண்டு பேரும் சரியான அவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க இல்லையா. ஒரு அங்க அன்னைக்குதான் பார்த்து அன்னத்துக்கெல்லாம் இவங்க ஒரே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த அன்னத்தை, ஏன்னா அதுதானே சேர்த்து வச்சிருக்கு, இந்த அன்னத்துக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி கட்டிப்பிடிச்சு எல்லாம் செஞ்சு ஒரே மகிழ்வு இவர்களுக்கு. சரி, நமக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தது அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். திருமணம் முடிந்தது. முடிந்த பிறகு அவர்கள் இருவரும் அவர்களுக்கான முறைகள் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் அவைகளை எல்லாம் அவர்கள் முறைப்படி செய்தார்கள். ஜோதிடர்கள் எல்லாம் குறிச்சு கொடுத்தது மாதிரி ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அந்த இடத்திலே அழகா எழுதுறார் புகழேந்தி புலவர், புனலிடத்தே புனலானது இரண்டர கலந்தன அப்படி. ஓ, ஒரு குளத்துல புனல்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஸ்பிரிங்னு வச்சுப்போம், ரெவன் மாதிரி ஒரு ஸ்ட்ரீம், ரிவர் ஸ்ட்ரீம்னு வச்சுப்போம். ரிவர் ஸ்ட்ரீம்ல ஏற்கனவே தண்ணி இருக்கு, எல்லாம் ஓடிட்டு இருக்கு ஓடையிலே. இந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில இன்னும் ஒரு தண்ணி சேர்ந்ததுன்னா இது புது தண்ணி, அது பழைய தண்ணின்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? ரெண்டு தண்ணியும் சேர்ந்து இரண்டரத்தான் ஓடும் இல்லையா? இது புது தண்ணி, அது எப்படி தெரியும்? தண்ணியினுடைய மட்டத்தினுடைய உயரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் தண்ணி இன்னும் சேர்ந்திருக்குன்னே தவிர. ஆனால் தண்ணி பழைய தண்ணி புது தண்ணின்னு யாருக்கும் தெரியாது. ரெண்டும் சேர்ந்து ஓடுகின்ற பொழுது ஒரே தண்ணியாத்தான் ஓடும், புனலிலே. அது போல புனலோடு புனல் சேர்ந்தது போல் இரண்டர கலந்தார்கள். போட்டார் அவர் அழகா, ரொம்ப பாலிஷ்டா போட்டு விட்டுட்டார் புகழேந்தி புலவர். புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சூட்சமா சொல்லிட்டார். அப்படி அவர்களுடைய இணைப்பு இருந்தது. அப்படி சரி, இதெல்லாம் முடிஞ்சது. முடிச்ச பிறகு இவர் தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் இல்லையா? எப்படி இருந்தால் கல்யாணம் ஆகி போச்சு, தன்னுடைய பட்டத்து இளவரசியா அவளை பட்டத்து ராணியா அவளை கூட்டிட்டு போகணும். அதனால மற்றவர்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட எல்லாம் விடைபெற்று மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சீரெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்பி வராங்க. இவர் தான் தேர் ஓட்டுவார். இவர் தான் அருமையான தேர் ஓட்டி கொண்டு வருகின்ற பொழுது இவர் தன்னுடைய நாட்டுக்குள்ள நுழையிறார். நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பல நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் பார்க்கிறார். அதையெல்லாம் விவரமா சொல்லிட்டு வர்றார். இப்படி பாத்தியா என் நாட்டுல எப்படி இருக்க அப்படி இருக்க. ஆனா அதுல கூட என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய மனதிலே தமயந்தியின் மீது இருக்கக்கூடிய அன்பும் காமமும் காதலும் வெளிப்படுகின்ற மாதிரியான காட்சிகளைத்தான் அவளுக்கு வர்ணனையா சொல்லிட்டு வர. அங்க பத்தியா அந்த பொண்ணு பார்த்து அவளுடைய அழகு பத்தியா, அந்த அழகுல அவ அப்படி இருக்கான். இங்க பாத்தியா இவ பார், இவ இவளுடைய முகத்தை அப்படி கண்ணால் அப்படி மூடிக்கிறாளா. மூடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த முகமானது சந்திரனை போல், அதை மூடக்கூடிய மேகத்தை போல் அவள் கை மூடிவிட்டு. இப்படி எல்லாம் ஒப்புமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய மனைவி இன்ச்சா ரசிச்சிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்லை விஷயம். அவ்வளவு
இவன் என்ன பண்றான், ஏன்னா புதுசு இல்லையா, கல்யாணமே இருக்கு, அதனால இவரு அழகா தன்னுடைய மனைவியை பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் அவன் அந்த பிம்பத்தை பார்க்கின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயமா சொல்றார், ஒவ்வொரு பெண்ணை பார்த்து அவள் பார். இந்த இடத்துல புகழேந்தியினுடைய ஒப்புமைகள் எல்லாம் அருமையா எழுதியிருக்கார். ஏன்னா புகழேந்தி வெண்பாவுக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவர் தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு வச்சாலும் அவர் ஒப்புமைகளும் அழகா எழுதுவார். எப்படி இப்படியெல்லாம் மங்கை உறுத்தி மலர் கொய்வாள் வான்முகத்தே பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையால் காந்தள் கைமலரை காந்தள் என பாய்ந்தலும் வேர்களை காணென்று வேந்து. இதெல்லாம் இப்படி எல்லாம் விஷயமான விவரமான சமாச்சாரங்கள் அத்தனையும் இவர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார். பார், இந்த நேச்சுரல் சீனரி எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அழகை சொல்லுவதை போல் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டே வரார். அப்படியே வருகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு அழகான கார்டன் இருக்கு. அந்த கார்டனை பார்த்து, அந்த கார்டன்ல வந்த உடனே அவர் சொல்றார், இந்த கார்டன் எங்களுக்கெல்லாம் என்னன்னா, நாங்க எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பேசின பேச்சை பாருங்க, நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம்னு பேசிடுறேன். பேசினோன்னா தமயந்தி, ஏன்னா எப்பவுமே இந்த கல்யாணமான உடனேயே ஒரு ஒரு என்ன சொல்றது, மனைவிக்கு தன்னுடைய பொசசிவ்னஸ காட்டக்கூடிய சில இடங்கள் வரணும். வந்தா தானே அது காதல் காமம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றா, ஒரு சின்ன ஊடலை காட்டக்கூடிய இடமாக இந்த இடத்துல வைக்கிறான். என்ன சொல்றான், நாங்க எல்லாம் இந்த இடத்துல we spend our time happily அப்படின்னு சொன்ன உடனே இவ கேட்கிறான், நாங்க அப்படின்னா யாரு, ஆனா பெண்ணா? என்ன தமயந்தி கேட்கிறான், ஆனா பெண்ணா, யாரோட நீ அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருடையும் பணிப்பெண்கள் எல்லாருமே வந்த உடனே, ஓ அப்ப என்னை விட பணிப்பெண்கள் உங்களுக்கு முக்கியமா அப்பெல்லாம் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கோபத்துல போய் அப்படி நிக்கிறாள். உடனே ஓடி போய் இவன் அவளுக்கு காதலை சொல்லி, அல்ல இல்ல, உன்னை விட நான் யாரையும் காதலித்தது அல்ல அப்படியெல்லாம் சொல்லி இவர் அவளை தன்னுடைய வசப்படுத்தி காதல் வயப்படக்கூடிய ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் அவன் செய்கிறான். அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் இருவரும் இடத்திலே அன்பானதும் காதலானதும் ஒருமித்த விஷயங்களிலே அவர்கள் இருவரும் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் புரியுது. கூடல் இருந்தது, அதுக்கேற்றது போல சமாச்சாரங்களை செய்தார்கள். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நகரத்துக்குள்ள வராங்க. நகரத்தை காட்டுகிறான், இதுதான்ப்பா என்னுடைய ஊரு, இதுதான் என்னுடைய நகரம். எப்பேற்பட்ட நகரம் அப்படின்னா, எங்கேயும் பார்த்தன்னா அருமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வானளாவிய மாளிகைகள், எங்கெங்கெல்லாம் பார்த்தனா அங்கங்கெல்லாம் ஒளி விளக்கா இருக்கு பாத்தியா. அது மட்டும் இல்லாம எங்கேயும் பாரு ஒரே கிரீனரிஸா இருக்கு, அங்கங்கே தோட்டங்கள், அங்கங்க பார்த்தனா ட்ரீஸ் எல்லாம் கிரீன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீ பார்க்கலாம். செழுமையா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு. ஆகவே பாரு, இதுதான் இந்த நாட்டில தான் நீ இருக்க போற, இந்த மாதிரியான ஒரு அருமையான நாட்டிலே தான் நீ இங்கே இருக்க போகிறாய் என்று சொல்லி அவளை காட்டணும். காட்டிட்டு பார், இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்முடைய எல்லை, எல்லாம் என்னுடைய நாடு, இந்த நிடத நாடத்தினுடைய சம்பந்தப்பட்ட எல்லைப்புறங்கள், கண்ணு கெட்டின வரைக்கும் நீ பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே நம்மளுடைய சொந்தமான நகரங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லையெல்லாம் காட்டி அப்படி சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த மருமகனுக்கு அவளுக்கு ஏற்ற எல்லா விதமான விருந்து உபசாரங்கள் எல்லாம் நடக்குது. அப்படி இருவரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, 12 வருடங்கள் அழகான அருமையான வாழ்க்கையை வாழ்கிறார். 12 வருடம். பொய்கையும் வாசப்புழிலும் எழில் உருவ செய்குன்றும் ஆறும் திருந்தாடி தையலோடு 2 ஆண்டை கழித்தனன். சோ 2 6 அப்ப 12 வருஷம் அவர் சந்தோஷமாக கூடி கழித்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து 12 வருடங்கள் ஆனதுல என்ன இருக்கணும், குழந்தைகள் பிறந்திருக்கணும் இல்லையா. அவனுக்கு 2 புதல்வர்கள் பிறந்ததாக எடுக்கிறார். 2 புதல்வர்கள் அப்படின்னா என்ன, கோல நிறம் விளர்ப்ப கொங்கை முகக்கருக நீல நிற மயிர்கால் நின்றெரிப்ப நூல் எனத் தோன்றாது நுண்மருங்கில் தோன்ற சுரிக்குழல் ஈன்றாள் குழவி 2. 2 குழந்தைய அழகா பெற்றெடுத்து
ஆனாலும் குழந்தை பிறந்தா கூட அவளுடைய அழகு கொஞ்சமும் குறையாம அதே அழகோடு இருந்தாள். அதையும் புகழேந்தி எழுதுற. அப்படி அதே அழகோடவே அந்த சமாச்சாரத்தோடவே அப்படி இருந்திருக்கு. அப்படி தமயந்தியினுடைய 2 குழந்தைகள் பிறந்தது. அப்படி அப்ப இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டு. இப்ப இத்தனை நாள் 12 வருஷத்துக்கு நம்முடைய வில்லன் என்ன பண்ணா? கலிபுருஷன். ஏன்னா இவன் தான் நான் அவங்களை ஏதாவது பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கான் இல்லையா? அவன் 12 வருஷமா நளனையே சுத்தி 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 வந்தானா. ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உள்ள பூந்துடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீதிமறை மாறி செஞ்சாலும் உள்ள போலாம், தவறான விஷயங்களை பண்ணால் உள்ள போலாம், எதையாவது ஒண்ணு பண்ணி நம்ம உள்ள போகணும் அப்படின்னு இவன் சுத்திக்கிட்டே இருந்தான். கண்காணித்துக் கொண்டும் சுற்றி கொண்டுமே இருந்தான் இல்லையா? ஆண்டிரண்டு எல்லை அளவும் திரிந்தேயும் காண்டகை வெங்கலியும் காண்கிலன் நீண்ட புகழ் செந்நெறியார் பார்க்கார்த்த செங்கோல் நிலவேந்தன் தன்னறியால் வேறோர் தவறு. ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயாவது இந்த இடத்துல தப்பு பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா இல்ல. எங்கேயாவது நிறை பிறந்து ஒரு தப்பான விஷயங்களுக்கு ஒரு நீதியை சொல்லிடுவான்னு பார்த்தா இல்ல. குடும்பத்துல தப்பு பண்ணல. பெரியவர்களோட பேசும்போது ஏதாவது தப்பு பண்றானா இல்ல. எல்லா இடத்திலேயுமே முறையாக நீதியை காத்து சரியான விஷயங்களை செய்து கொண்டு வருகின்றான். ஆகவே கலிக்கு இவனை எப்படி அட்டாக் பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கான் 12 வருஷமா. கண்குத்தி பாம்பு மாதிரி இவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் சிசிடிவி மானிட்டர் வச்சு இவனை பார்த்துட்டு இருக்கான், வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்றான், என்னடா பண்றான், என்னடா. எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கும். ஆனா நடக்கணும் இல்லையா? நடந்தா தானே அவனுக்குள்ள பூந்தா தானே அவனுடைய விஷயங்கள் நடக்க முடியும். அப்போ அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு சாயங்கால வேளை, சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய நேரம். சந்தியாவந்தனம்னா கை கால்லாம் அலம்பி மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் பண்ணிட்டு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை செஞ்சுட்டு, ஏன்னா 3 வேளைகள் சந்தியாவந்தனம் பண்றது உண்டு. சந்தி என்று சொன்னாலே என்னன்னா ரெண்டும் சேரக்கூடிய வேளையை சொல்லுவது. சந்தினால ரெண்டும் சேரக்கூடிய வேளைன்னு அர்த்தம். எனிதிங் which is joined or getting conjuncted is called சந்தி. அப்ப சந்தியா வேளை அப்படின்னா காலையிலே சூரியனை கண்டு பார்க்கின்ற பொழுதிலே செய்யணும். மதியத்திலே சூரியன் தலைக்கு மேல இருக்கும் பொழுது செய்யணும். இரவிலே மறைகின்றதுக்கு முன்பு செய்யணும், சாயந்தரம். இந்த 3 வேளைகளும் சந்தி அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு ராஜ சமாச்சாரங்கள் ஏதோ கொஞ்சம் நம்ம சொல்றோம் இல்லையா, மீட்டிங் இழுத்துருத்து ஏதோ பேசிக்கிட்டே இருந்தோம். மீட்டிங்ல எதிராளி ஏதோ பேச்சு நிறுத்தவே இல்லை, ஏதோ போயிட்டு இருந்தது. ராஜரீகத்துல முடிக்கும் பொழுது கரெக்டா சந்தி வந்துடுத்து. வந்ததுனால இவன் அவசரமா ராஜரீக மீட்டிங் எல்லாம் முடிச்சவன் குடுகுடுன்னு ஓடி போய் தன்னுடைய கடன்களை முடித்து விட்டு, அவசர கடன்கள், அட்டெண்டிங் இஸ் நேச்சர்ஸ் கால் அண்ட் இஸ் கம்மிங் பேக், வர்றவன் சந்தி ஆயிட போதுங்கிற அவசரத்துல கையை காலை அலம்புகின்றவன் பின்காலிலே ஜலம் படா காலை கிளம்பிட்டான். அவசரமா வந்துட்டான். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எங்கேயாவது ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு. எல்லா இடத்துலயும் தண்ணி பட்டுது, பின்காலில் ஜலம் படவில்லை. ஏன்னா சுத்தமா கழுவணும், சந்தி பண்ணணும்னா சுத்தமா கழுவணும். இவன் என்ன பண்ணிட்டான், அவசரத்துல இவனுடைய கடன்களை முடித்து வந்தவனுக்கு காலை சரியா அலம்ப முடிஞ்சு போச்சு. பார்த்தான் களி, ஆஹா தப்பு பண்ணிட்டான்டா, நமக்கு ஒரு சான்ஸ், உள்ள பூ அப்படின்னு அவன் காலை போய் பிடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் கடன் உள்ள பூந்தான். சந்தி செய்தாள் விளக்கத்தாளின் மறுத்தன் கண்டு புந்தி மகிழ புகுந்த களி. உள்ள பூந்துட்டான். உள்ள பூந்தவன் எப்படி இருக்கான்? சிந்தையெல்லாம் தன்வயமே ஆக்கு. உள்ள பூந்தவன் சும்மா இல்ல, உடனே நேர உள்ள வந்துட்டான். ஸ்ட்ரெயிட்டா நர்வஸ் சிஸ்டம்குள்ளேயே பூந்துட்டான். கட 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 கடன்னு உள்ள வர, அதாவது பிளட்டை விட ஃபாஸ்டா டிராவல் ஆகிற. நேரா போய் புத்திக்கு போய் உட்காந்தவன் நேரா போய் புத்தியை பிடிச்சிட்டான். புத்தியை பிடிச்சி சிந்தையெல்லாம் தன்வயமாக்கு. அவ்வளவுதான். கலியினுடைய சிந்தனையில கொண்டு வந்து அவனை இறக்கிட்டான்.
கலியினுடைய சிந்தனை என்ன? ரொம்ப சிம்பிள். எவனுக்கெல்லாம் செல்பிஷ் மோட்டிவ்லயே வாழ்க்கையை வாழ்றானோ அவனுக்கு களி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் பிரத்யார பத்தி நினைக்காத ஒரு ஜீவன் சொல்லக்கூடாது, ஒரு ஜந்து. பிரத்யார் நல்லா இருக்கணும், பிரத்யாருக்கு ஒரு கஷ்டம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் தன்னையே மயமாக்கி கொண்டு தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய போகத்தையும் மற்ற நினைத்து கொண்டிருப்பவனை களி ஆட்டி படைக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் சொல்றோம் களி முத்திடுத்து அப்படின்னு. களி முத்தி போச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் சிந்தனை. ஏன்னா தன்னை மையப்படுத்தி எல்லாமே. அப்ப என்ன பண்ணிடுறான்? சிந்தையெல்லாம் தன்வயமே ஆக்கி தமையனுடன் இருந்து பொன்ன சலமார் புதைத்து அவனுடைய மனசெல்லாம் மாற்றி விட்டான். ஒரே நிமிஷத்திலேயே கட்ட 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 கட்டன்னு உள்ள வந்தவன் சென்டரா கொண்டு போய் பிரெயின்லயே உட்கார்ந்து எல்லாத்தையும் மாற்றி. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அருமையான வார்த்தை எழுதுறார் புகழேந்தி இந்த இடத்துல. இது சரியான வார்த்தைகள். நாராயணா நம என்றவன் அடியில் சேராரை வெந்துயரம் சேர்ந்தார் போல் பாராழும் கொன்றவனை பார்மடந்தை கோமானை வாய்மை நெறி கற்றவனை சேர்ந்தான் களி. நாராயணா நமக அப்படின்னு சொல்லி அந்த பரந்தாமன் திருவடியே நமக்கு துணை அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்காம வாழ்றானோ இல்லையா? ஒரு சில குவாலிபிகேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? வாழ்க்கையில் ஒருத்தன் கேட்டான், இறைவனை பற்றிய விஷயங்கள், இறைவனை பற்றிய தெளிவு எனக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா அவர் கேட்டார், கோவிலுக்கு போவியா? இவன் சொன்னா இல்ல. சரி. காலையில எழுந்து மந்திர ஜபங்கள் பண்ணுவியா? இல்ல. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைப்பியா? இல்ல. அட்லீஸ்ட் வாயால் நமச்சிவாயா நாராயணான்னு சொல்லுவியா? இல்ல. நெத்தியில திருநீரு அல்லது திருப்புன்றம் என்று சொல்லக்கூடிய நாமங்களை தரிப்பாயா? இல்ல. அப்ப சொன்னா நீ மனுஷனா வாழ்றதுக்கே வேஸ்ட். நீ மனுஷனா வாழ்றதே வேஸ்ட். என்ன காரணம்? அப்ப நீ எங்கேருந்து நீ மனுஷனாவே வாழ முடியாதவன், நீ எப்படி தெய்வத்துக்கு வாங்க? ஆகவே உனக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்காக சொல்றான் இந்த இடத்துல புகழேந்தி சொல்றார், நாராயணா நமன்னு சொல்லாதவன், அதை பற்றி நினைப்பு கூட இல்லாதவனுடைய புத்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான புத்திக்கு வந்துட்டான் அழகன். அவனுடைய புத்தி சிந்தனை அத்தனையுமே என்ன ஆகி போச்சு? மொத்தமா மாறி போச்சு. அந்த மாதிரி அவனுடைய புத்தியினுடைய சிந்தனையை மாற்றி விட்டான். அப்ப என்னன்னா எல்லாமே தப்பா யோசிப்பான். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு விதிக்கப்பட்டதோ அதைத்தான் முதல்ல போய் செய்வான். டே இதை செய்யாதடா, இது சட்டப்படி குற்றம், பரவாயில்ல செய்கிறேன். எதை முடியக்கூடாதோ அதையெல்லாம் திறந்து செய்யும். அப்பேற்பட்ட விஷயங்களுக்குள்ளேதான் அவனுடைய சிந்தனை போகக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றிட்டான். இப்ப இது நல்ல டைம். இப்ப என்ன ஆயிப்போச்சு? இவனுடைய சிந்தனை கலியினுடைய கண்ட்ரோல் ஆயிப்போச்சு. டோட்டலி வீக். இப்பதான் கரெக்டான டைம். என்ன பண்ணணும் அப்படின்னா, கலிக்கு ஒரு நல்ல ஒரு அழகான நண்பன் அழகான நண்பன் நான் சொல்லும் போது புரிஞ்சுக்கணும். சட்டையறிகளி வந்து அவன் இவனுக்கு அடுத்தவனா அவன் இருக்கிறான். சரியா? அவன் ஒரு மேக்னிஃபைடு ஃபெலோ. அவன் பேர் என்னன்னா புஷ்கரன்னு பேர். இவருக்கு நல்ல ஃப்ரெண்டு. இவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் செய்வார். சரியா? அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அவனுடைய நாட்டையே சொல்லும் போது சொல்றாங்க, அவன் எரும மாட்டுக்கு நடுவுல படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடியவன். அப்பன்னா பாத்துங்க அவனுடைய புத்தி எப்படி இருக்கும். சரியா? இந்த நம்ம கூட நம்ம வாத்தியார்லாம் நம்மளை திட்டுவாங்க. எதையாவது சொன்னா உனக்கு புள்ள எரும மாடே எப்படி நிக்கிறான் பாரு, ஏதாவது புரியுதா புரியலையாடா அப்படின்னு. இவன் எரும மாட்டோடு இருக்கக்கூடியவன். அப்பன்னா அந்த அளவுக்கு தான் அவனுடைய சிந்தனைகள், சொல், செயல் எல்லாமே. அப்பன்னா பாத்துங்க இவன் அப்பேற்பட்ட ஒரு மோசமான. அவன்கிட்ட புஷ்கரன் கிட்ட போய் சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, அவர் புஷ்கரன் வந்து நல்ல சூதாடுவார்.
அவனை அதுக்கு போய் இவர் என்ன பண்றாரு, கலிபுருஷன் போய் பார்க்கிறார். நன்னெறியில் நீ வா, உன்கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற. என்ன வேலை? ஓகேவா, நீ என்ன பண்ற, நன்னெறியில் சூதால் நலனை களவியற்றி தன்னரசு வாங்கி தருகின்றேன். நீ என்ன பண்ற, இங்க நிடத நாடு இருக்கு பத்தியா, அந்த நலன் இருக்கான்னு தெரியும்ல, அவனோட போய் நீ சூது விளையாடப்ப. இவன் சொல்றான், ஐயோ அவன் அவன் இந்த சூதுக்கெல்லாம் வரமாட்டேன், அவன் கண்ட்ரோல் என்கிட்ட. நீ வந்தனா நீ ஜெயிக்கிற மாதிரி நான் உனக்கு வேலை பண்ணி, அதனால அந்த நாடு ராஜ்யம் எல்லாமே நீ எடுத்துள்ள, நீ கவலைப்பட வேண்டாம், சரியா? மன்னவனே போதுவாய் என்னுடனே என்றான். என்னோடே கிளம்பி வா, கிளம்பி வந்தனா நான் உனக்கு அந்த நலனை காட்டுறேன். நீ என்ன பண்ணணும் புஷ்கரன், நீ போய் அவனை சூதுக்கு அழை அப்படின்னு சொல்ற. சரி, உடனே இவர் தான் இவ்வளவு வாக்கு கொடுத்த உடனே இவன் கிளம்பி வர்றான். அங்கேருந்து வந்து சூதாடுறதுக்கு இவன் தீர்மானம் பண்ணினோட்டான். எடுத்து நேராக வர்றான். அவனுக்கு இது இந்த ஐடியா பிடிச்சு போச்சு, நமக்கு என்ன பண்ணலாம், இந்த நடன நாடு நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பி வரும்போது கூட எதுல கிளம்பி வர்றான்னா எரும மாட்டு மேல ஏறி வரான். அதையும் பாருங்க, அவன் வர்றதே எப்பேற்பட்டவன் நமக்கு புரிஞ்சு போச்சு. அவன் இந்த எரும மாட்டோடத்தான் இருக்கிறவன், அவனே எரும மாடு மேல ஏறி அதை வாகனமாக யூஸ் பண்ணி வரார். அப்படின்னா அவனுடைய சமாச்சாரங்கள் அப்படி தெரிய வரும், நமக்கே புரியுது. அப்படி வரார், நாட்டை எல்லாம் பார்க்கிறார், எல்லாம் பார்த்துட்டு நேரா நலனுடைய இடத்துக்கு வரான். இப்ப நலன் நேரா வரான். நலன் அவனை புஷ்கரனை பாக்குறாங்க, 2 பேரும் பாக்குறாங்க. இவன் கையில இந்த எரும மாட்டு மேல உட்கார்ந்து இருந்தாலும் இவர் கையில ஒரு தனி வித்தியாசமான ஒரு கொடி ஒண்ணு இருக்கு, சரியா? இந்த கொடியை கையிலே தூக்கி கொண்டு, அந்த கொடியினுடைய சிம்பல் என்னெல்லாம் போடல, ஆனா அந்த கொடியை கையிலே வைத்து கொண்டு இருக்கிறான். அந்த கொடியை பார்த்த உடனே நலனுக்கு புதுசா இருக்கு, இது என்னப்பா கொடி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறான். அடற்கதிர்வேல் மன்னவன் அவனேற்றின் முன் போய் எடுத்த கொடி என்ன கொடி, என்ன மிடர், இது என்ன அப்படின்னு கேட்கறான். என்னப்பா கொடி, இது வித்தியாசமா இருக்க, கொடியை கையில வச்சுக்கிட்டு வர்றியே, ஒண்ணு எங்க நாட்டினுடைய கொடியை வச்சுக்கலாம் இல்லையா, எங்க நாட்டினுடைய கொடியை வச்சிருந்தா பரவாயில்ல, இல்ல வேற ஒரு நாட்டினுடைய கொடியோ ஏதோ எடுத்துட்டு வந்தனா நீ இந்த நாட்டினுடைய காரன்னு தெரியும், நீ ஒரு வித்தியாசமான கொடியை வச்சிருக்கிறே என்னன்னு கேட்கறான் நலம். அவன் சொல்றான், மிடர் சூது வெல்லும் கொடி என்றான். இதுவரைக்கும் என்னை யாரும் சூதுல ஜெயிச்சதில்லேங்கிறத காட்டுறதுக்கான கொடின்னா. ஃபர்ஸ்ட் பாருங்க வார்த்தை எப்படி போட்டான், எவனும் என்ன ஜெயிச்சதில்லை, அதுக்கான கொடி. வெங்கலியால் அங்கவன் மேல் செல்லும் கொடியோன் தெரிந்து. இதை சொன்னான் பாருங்க, சொன்ன உடனே இவன் எப்படி பார்த்தான், என்னது, உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது, இதுவரைக்கும் உன்னை யாரும் ஜெயித்தது இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இருக்கு. இது வரைக்கும் உன்னை யாரும் பார்த்தது இல்லையா, இது வரைக்கும் உன்னை யாரும் எதிர்த்தது இல்லையா, நீ யாரிடமும் நீ தோற்றது இல்லையா அப்படின்னு. யாரும் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன், எந்த சூதுக்கு போனாலும் நான் தான் வெல்வேன் அப்படின்னு. இது உடனே நலனுக்கு ஒரு ஈகோவை டச் பண்ணி போச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ராஜாங்கத்தினுடைய ஈகோவை அடிக்கிற மாதிரி இவன் பேசிட்டான். உடனே இவனுக்கு என்ன ஆகி போச்சு, நலன் அப்படியா நீ சொல்ற, அப்ப நீ என்ன பண்ற, என்றோம் இதுவாயின் மெய்மையை எம்மோடு வன்றோய் மடல் தெங்கின் வன்தேரல் தன் தேக்கி மீ தாடி வளை வயல் வீழ்துழக்கும் நன்னாட்டான் சூதாடு என்றான் துணிந்து. மத்தவனெல்லாம் உன்னை ஜெயிக்கலன்னு நீ சொல்றல, அதெல்லாம் உண்டு, என்னோடு விளையாடி நீ ஜெயிச்சுடுப்பான். இதுதான் புத்தி. இப்ப களி என்ன பண்ணிடுச்சு, அவன் புத்திய இப்படி அட்டாக் பண்ணிருக்கு. அதனால என்ன பண்றான், இவரே அவனை அழைக்கிறான். எப்படி, புஷ்கரனை பார்த்து, சரி நீ என்னமோ பெருசா யாரும் உன்னை ஜெயிக்கலன்னு சொன்ன இல்லையா, நீ என்னோட விளையாடி ஜெயிச்சிருப்பா, என்னோட விளையாடி நீ ஜெயிச்சுட்டனா நான் உன்னை ஒத்துக்கிறேன், நீ பெரிய சூதிலே நீ வந்து பெரிய ஆளுங்கிறத நான் உன்னை ஒத்துக்கிறேன், நீ என்ன ஜெயிச்சு காட்டு. அப்ப நீ இந்த கொடிய அது வரைக்கும் நீ எதிரில் காட்டாது, அப்படி நீ நான் ஜெயிச்சுட்டேன்னா என் கொடியைத்தான் நீ வச்சுக்கோ, ஏன்னா நான் தான் ஜெயிச்சேன், அதனால என்னுடைய கொடியைத்தான் நீ காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன்.
சொன்ன உடனே இவனுக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாம் ஓகே. அப்படின்னா ஓகே, நம்ம கிளம்பலாம். இப்ப பக்கத்துல அமைச்சர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இது சரியில்லை ராஜா, நல சக்கரவர்த்தி, நீ எத்தனையோ நல்லது பண்ணிருக்க, நல்ல விஷயங்களுக்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ இது வரைக்கும் பண்ணிருக்க, நன்னறியில் வாழ்ந்தவன். தயவு செய்து இந்த வேலையை பண்ணார், இது தப்பு அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா, இது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம், உங்களுக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 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 யாரோ ஒருத்தர் ஒரு கடுமையான ஒரு நிபந்தனையை போடுறார் ஒரு ஆளுக்கு. அவனுக்கு முன்னாடி ஒரு மதுபானம், இந்த பக்கம் ஒரு மாது, அந்த பக்கம் ஒரு குழந்தை. இந்த மூணுல யூ ஹாவ் அ சாய்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ அ பாப்பம். ஏதாவது ஒரு பாவம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்னு கள் உண்ண வேண்டும், இல்லை அந்த மாதுவை பலாத்காரம் செய்ய வேண்டும், இல்லையா அந்த குழந்தைய கொன்னுடணும். மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன பண்ணா, ஐயோ குழந்தைய கொல்றதா தப்பு அப்படின்னு நினைச்சாலும் சரி. அப்ப இந்த பக்கம் ஐயோ இது பெண், ஆஹா அதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் தவறாக யாராலும் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த நான் பண்ணிப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா, நான் கல்லை உண்டு விடுகிறேன், ஆகவே யாருக்கும் பிரச்சனை இல்லை, என் வரைக்கும் தானே பிரச்சனை, அந்த பாவம் என்னோட போகட்டும்னு கல் எடுத்து குடிச்சானா. குடிச்சவனுக்கு போதை ஏறி போச்சு. போதை ஏறின உடனேயே பெண்ணை பலாத்காரம் செய்தான். இந்த பலாத்காரம் செய்கின்ற சமயத்திலே குழந்தை இடைஞ்சலாக இருக்கிறதுன்னு குழந்தையை கொன்றான். ஆகவே எந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்த கைய வச்சோம்னா அது என்ன ஆகும்? எல்லா விஷயத்துக்கும் டேமேஜ் கொடுக்கும். அது போல இங்க எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார்கள் அமைச்சர்கள். நீ பண்ணாத, என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்துல லிஸ்டா சொல்றாரு பாருங்க. காதல் தவறாடல், கள்ளுண்டல், பொய்மொழிதல், ஈதல் மறுத்தல். இப்படி அழகான வார்த்தைகள் பாரு. காதல் தவறாடல், என்ன பண்ணக்கூடாது? பிரத்தியாரனுடைய மனையின் மீது ஆசைப்படக்கூடாது. அருமையா வச்சு ஃபர்ஸ்ட் வார்த்தை காதல் தவறா. கள்ளுண்ணல், குடிக்க கூடாது. பொய்மொழிதல், பொய் பேசக்கூடாது. ஈதல் மறுத்தல், இதுதான் அருமையான வார்த்தை. ஈதல் மறுத்தல்னா, அடே நீயாவது நீ செய். ஒருத்தன் தான தர்மம் செய்யணும், அதுக்கு நீ தான தர்மம் செய். அப்படி நீ செய்யலைன்னா இன்னொருத்தன் கொடுக்குறான் இல்லையா, அவனையும் கெடுக்காத. இது அருமையான வார்த்தை பாருங்க. ஈதல் மறுத்தல், இன்னொருத்தன் செய்யறான், உனக்கோ செய்ய வக்கீல்ல, இல்ல உனக்கு அது செய்ய பிடிக்கல, சரி விட்டுடு. மற்றவன் செய்யறதையும் நீ கெடுக்காத. அப்ப ஈதல் மறுத்தல் இதுவும் என்ன ஆகுது? இது பண்ணக்கூடாது. இவை கண்டாய் போதில் சினையாமை வெகும் திருநாட்டா செம்மை நினையாமை பூண்டார் நெறி. ஆகவே இது எல்லாமே உனக்கு கெடுதலை தரக்கூடியதப்பா, நீ இதுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா நீ இதெல்லாம் என்னைக்குமே போனதில்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நீ போனதில்லை. நலனே நீ இதெல்லாம் யோசி. நீ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போனதே கிடையாது என்னைக்குமே. ஆகவே நீ நல்லவனாக இருந்தாய், நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு வந்தாய். ஆகவே நீ நல்ல சிந்தனைகளோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லு. இப்ப அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்களை இவன் மனசுல ஏறுமோ? ஏறாது. ஆனாலும் சில அமைச்சர்கள் சிலரும் ஓடி வந்து சொல்றாங்க, இந்த உலகத்துல ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சூதாட்டம். காரணம் என்ன? உன் கைப்பொருள் இழப்பாய், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கௌரவம் இல்லை எல்லாம். அதனால நீ இந்த எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகாது. இது என்ன செய்யும்? அறத்தை வேர் கல்லும், அறத்தை வேரோடு அறுத்து விடும். சரியா? அற நரகிற் சேர்க்கும், உன்னை கொண்டு போய் நரகத்துக்களை போய் சேர்த்து விட்டு.
திறத்தையே கொண்டருளை தேய்க்கும். உன்னுடைய திறம் வலிமைன்னு நீ நினைக்கிற பத்தியா, அதையெல்லாம் இது என்ன பண்ணிடும், குறைச்சிடும். ஏன்? ஒவ்வொரு பொருளா உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு கான்பிடன்ஸே போயிடும். நீ மீட்டிடலாம் நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்ப. அப்படித்தானே இப்ப நம்ம மக்கள் பல பேர் இந்த கேசினோல போய் மாட்டிக்க போறது, விளையாடுறது, உடனே வந்துரும் நினைச்சு போட்டுக்கிட்டே இருப்பானே தவிர அதுல இருந்து வெளியே வர தெரியாமல் அதற்குள்ளே போய்கொண்டே இருப்பான். அது ஒரு சுவை. என்னன்னா, they don't have a contentment, they don't have a limit. அது ஒரு டிசிப்ளினும் கிடையாது. அதனால என்ன ஆகும், கையில் இருக்கக்கூடிய கைப்பொருள் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே போகும். இப்ப என்ன ஆகும், திறத்தை கொண்டருளை தேய்க்கும். உன்னுடைய திறத்தை தேய்த்து விடும், உன்னுடைய திறமையெல்லாம் போயிடும். மரத்தையே பூண்டு வீரோ தன் செய்யும் பொய் சூதை மிக்கோர்கள் தீண்டுவாரோ வென்றார் தெரிந்து. ஏன்பா, நீ உலகத்துல மரநெறிக்காகவே வாழ்ந்தவன். நீ அருள் என்கின்ற ஒரு பெரிய பண்போடு கொடையோடு இத்தனை நாள் பெரிய சக்கரவர்த்தியா வாழ்ந்தவன் நீ. உன்னுடைய அத்தனை பண்பு நலன்களும் என்னவாகும், குறைஞ்சிடும், தேஞ்சு போகும், எல்லாம் குன்றி ஒன்றுமில்லாத ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஆகவே இதை யாரும், பெரியோர்கள் நல்லவர்கள் யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆகவே இதை தெரிந்து கொண்டு நீ செய்யாதே நலன் அப்படின்னு சுற்றி இருந்த அமைச்சர்கள் சொல்றாங்க. அப்பவும் இவர் கேட்கல. அப்ப சீனியர் அமைச்சர் வர்றார், பெரிய ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஓடி வர. அவர் சொல்றார், அப்பா, உருவழிக்கும் உண்மை உயர்வழிக்கும் வன்மை திருவழிக்கும் மானம் சிதைக்கும் மருவும் ஒருவரோடு பழிக்கும் ஒன்றல் சூது பெறுவரோ தக்கோர் புரிந்து. உருவ வளத்தை அழித்து விடும், உருவழிக்கும், உருவே கொலையக்கூடிய அளவுக்கு மாத்திருப்ப. நீ இன்னைக்கு இருக்க பத்தியா, இந்த ஹேண்ட்சம் நேச்சர் கூட போயிடும். பிசிக்கலி யூ வில் லூஸ் எவ்ரிதிங். உருவழிக்கும், உண்மையை கெடுக்கும், உண்மை உயர் வழிக்கும், உண்மையை உயர்வை அழித்து விடும். திருவழிக்கும், வன்மை திருவழிக்கும். என்ன, கையிலே இருக்கக்கூடிய மேம்பொருளாகிய செல்வம் உன்னை விட்டு போகும். மான உணர்வு போகும். உனக்கு மானம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தோட ஒரு பிரைட் அண்ட் பிரஸ்டீஜ்னு ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கியே, அதுவே போயிடும். அது மட்டும் இல்ல, உன்னோடு இருந்து அன்பை செய்யக்கூடிய யாரும் உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் இழந்த பிறகு யார் உன்னோடு இருக்க போற? அதனால சூதினால் கேடுதான் ஏற்படும். தயவு செய்து சூதுக்குள்ளே போகாதே. தகுதி உடையவர்கள் யாரும் இதை செய்ய மாட்டார்கள். தகுதின்னு அவன் சொல்றது அறமாகிய ராஜா அப்படி இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தகுதியை அப்படின்னு சொல்ற. ஆகவே இப்படி கொண்டு வந்து உன்னை இப்படி ஆட்கொள்ள செய்யக்கூடியவர்கள் யாரும் உனக்கு நல்லவர்கள் அல்ல. அது ஞாபகம் வச்சுக்கோ. புஷ்கரன் எதிரில் இருக்கானே, அவன் ஏதோ உனக்கு நல்லது செய்யறான்னு நினைச்சு நீ நினைக்காத. இல்ல ஏதோ என்டர்டெய்னிங்கா இருக்கு அதனால நம்ம விளையாட போறோம்னு நினைக்காத. அவன் யார்? அவன் வஞ்சகன். ஏதோ வஞ்சனையினால உன்கிட்ட வரும். ஆயம் பிடித்தாரும் அல்லல் பொது மகளிர் நேயம் பிடித்தாரும் நெஞ்சிடையே மாயம் பிடித்தாரின் வேறல்ல ஒன்றுரைப்பதன்றோ வடித்தாரின் அல்லோர் வழக்கு. அருமையான வார்த்தை. ஆயம் பிடித்தாரும், ஆயம்னா சூதாட்ட காயை பிடித்தார். ஆயம்னா காயம், காய். சூதாட்ட காயை பிடித்தவர். அல்லல் பொது மகளிர் நேயம் பிடித்தவர். பரத்தையர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பெண்களுடைய தொடர்பை பிடித்தவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மாயம் பிடித்தாரின் வேறல்ல.
இவர்களுடைய மனசு என்ன ஆகி போச்சு, மாயையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ரியாலிட்டி தெரியாது. ஆகவே மாயம் பிடித்தாரின் வேறல்ல. ஆகவே இந்த விஷயங்களை, தீமைகளை தரக்கூடிய ஒன்றை தயவு செய்து விட்டுவிடு. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு மன்னர் ஒரு சமாச்சாரம் செய்கிறார்னா, அந்த காலத்துல மினிஸ்டர்ஸ் had every right to instruct the king saying that you are doing mistake. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஓப்பனாவே அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய சுதந்திரம் இருந்ததுன்னு தெரியுது. அப்போ நேரடியா வந்து சொல்றாங்க, நீ பண்ணாத, நீ பண்ணுவது தவறு, நீ செய்வது தவறு. அப்படி நேரடியாக வந்து இது உனக்கும் தெரியும், அதுவும் சொல்றான். மூத்த அமைச்சர் சொல்றான், இது உனக்கும் தெரியும், தெரியாமல நீ இத்தனை நாள் இல்ல, தெரிஞ்ச வந்தா என்னவோ தெரியல, நீ புதுசா இருக்கிற, ஏதோ ஒரு மயக்கத்துல மாயை பிடித்தவன் போல் இருக்கிறாய். ஆகவே தயவு செய்து நீ என்ன பண்ண, இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு. ஆனா நம்மால் மாறுவானோ, நம்மளுக்குதான் களி மேல உட்காந்துருக்காரு, தொண்டையில போய் உட்காந்துருக்காரு தலையில. அது சொல்றான், தீது வருக நலம் வருக சிந்தையால் சூது போற விசைந்து சொல்லினும் யாதும் விலகிலிர் நீரென்றேன் வாரால் ஏறு மேஜி கலக்கலை நீர் நாட்டான் கண்ணன்றென்று. நல்லதோ கெட்டதோ நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நீங்க போயிட்டோம். எப்படி நல்லதோ கெட்டதோ, டிசிஷன் இஸ் மைண்ட். ஐ ஹவ் டிசைடட் டு கோ அண்ட் பிளே. விளையாடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த தேவையில்லாம கொண்டு வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, சரியா? இந்த வந்து இந்த அட்வைஸ் பண்றது, நீட்டி முழக்கிறது, இது தப்பு அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் கொடுங்க, எல்லாம் தெரியும். ஐ நோ எவ்ரிதிங் ஐ நோ, டோன்ட் வரி. அதெல்லாம் படிக்காமல நான் வந்திருக்கிறேன், எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் கையில் இருக்கு. எத்திக்ஸுக்கே தனிப்பட்ட முறையில A++ வாங்கியிருக்கிறேன், கவலைப்படாது. அதனால இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் ஏற்கனவே பாஸ் பண்ணிருக்கேன், டோன்ட் வரி. அதனால நீ சும்மா வந்து என்கிட்ட இந்த கதையெல்லாம் பேசாதோ, நல்லதா கெட்டதா நான் டிசைட் பண்ணிக்கிறேன், ஐ டோன்ட் வரி. சோ தீது வருக நலம் வருக சிந்தையால் சூது போற விசைந்து சொல்லினோம். நான் விளையாடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான், அவன் கொடிய ஜெயிக்கணும், என் கொடிய அவன் தூக்கணும், புரியுதா? அதனால இத பத்தி நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இப்ப இனி நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல அவரை நம்ம உட்காந்து கையை பிடிச்சி கடுத்து நிறுத்தி இழுத்து தனியா போச்சு உதைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப இவ்வளோ எல்லாரும் சொல்லியாச்சு, அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு, அப்ப எதுவும் நடக்கல. அப்ப அவன் சூதாடுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். ஆகவே சூதுக்கு இறங்கிட்டான். சூதுக்கு இறங்கினவொடனே எதிரில் இருக்கிறவன் சும்மா இருப்பானா? முதலில் எடுத்தவொடனே கேட்டான், என்னையா பணையமா வைக்க போற நீ? ஏன் நிறையில் தவறாடல் நீ நினைத்தாயாகில் திரையில் கதிர் முத்தன் சிந்தும் துறையில் கரும்பொடியா மல்லர் கடவாடிக்கும் நாடா பெரும்படியா தொன்றானி போது. இத்தனை அறநெறிகள் காட்டி இத்தனை சொன்னாலும் இவன் இறங்கி செய்யறதுன்னு தீர்மானம் பண்ண உடனே அவன் அப்படி புஷ்கரனை பார்த்து கேட்கிறான், அதுவா என் பக்கத்திலிருந்து விலை மதிக்க முடியாத முத்துக்களால் ஆன ஒரு மாலையை போட்டிருக்க, முதல்ல அதை வைக்கிறேன், பணையம் பெட், அதை கொண்டு வைக்கிறேன். இப்ப ஒன் சைடுல நீ என்ன வைக்கிற சொல், ஒன் பக்கத்துல நீ இதை கொண்டு வந்து பெட்டுக்கு வைக்கிற. ஏன்னா அப்படி விளையாடினா தான் முடியும். ஏன்னா எனக்கு ஈக்குவலா நீ ஏதாவது வைக்கணும், பொருள் வச்சா தானே முண்டு அப்படின்ட்டு. உடனே அவன் சொன்னா, ரொம்ப சிம்பிள், என் பக்கத்துல நான் இப்ப ஏறி வந்தேன் பத்தியா, நான் எங்க போனாலும் அதுல தான் ஏறி வருவான். அந்த எரும மாடு வாகனத்தை உனக்கு வைக்கிறேன். அவன் பொருள் வச்சதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அவன் எப்பேற்பட்டவன்ட்ட. இப்ப எரும மாட்டை நானு பணையமா வைக்கிறேன், அதனால அத அப்படி வச்சேன். இவன் என்னுடைய முத்து மாலையை வச்சான். வச்சுட்டு புகழேந்தி சொல்றார், அவனுடைய நாட்டினுடைய வளம் எப்படின்னு. யாருக்கு? நலனுடைய நாட்டினுடைய வளம் எப்படின்னா, அருமையா சொல்ற, கரும்பு தோட்டத்துல போய் மாடுகள் மேயுமா.
சரியா? மாடுகள் மேய்ஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கையில ஏதாவது ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டு போன்னு விரட்டி விடுவோம். ஏன்னா கரும்பு தோட்டத்துல போய் மேய்ஞ்சிருச்சுன்னா மாடு போய் மேய்ச்சல் பண்ணிட்டுதுன்னா அப்புறம் விளைச்சல் இருக்காது இல்லையா? போன்னு விளட்டுவாங்க. அப்ப விரட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கையில ஒரு மூங்கில் களியோ எதையோ வச்சிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் களி கிடைக்கலன்னு அந்த கரும்பு தோட்டத்தினுடைய கரும்பையே உடைச்சு அந்த மாட்டை விரட்டினாங்களாம். அந்த அளவுக்கு வளம் பொருந்திய நாடு அவன் நாடு. எப்படி? குச்சி கிடைக்கலன்னு கரும்பையே உடைச்சு கரும்பையே வச்சு கரும்பு தோட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டை விரட்டக்கூடிய அளவுக்கு வளம் பொருந்திய நாடாக இருந்த ஒரு நாட்டுல அப்படி வளமான ஒரு தேசத்தை உருவாக்கிய நலச்சக்கரவர்த்தியினுடைய புத்தியிலே களி உட்கார்ந்து சூதாட்டத்துக்கு இறங்கி விளையாடும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட திருமகள் அவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா இல்லையா? அப்படி வச்சு விளையாடுறோம். அப்போ அந்த அந்த சமாச்சாரத்தை பார்க்கின்ற பொழுது அப்பதான் மற்றவர்களுக்கெல்லாம் புரிஞ்சதான், அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருக்கும் புரிஞ்சதான். அவன் அந்த பந்தயத்துல போட்டுட்டான். சரியா? இதை வைக்கிறது அதை வைக்கிறதுன்னு 2 பேரும் தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சு அழகா விளையாடுறதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. போட்டாச்சு. காயினை போட்ட உடனேயே களி என்ன பண்ணா அந்த காயினுடைய ரூபத்துல போய் உட்காடுறான். ஏற்கனவே ஒரு கால் இங்க என்ன பண்ணிருக்கிறான்? நலனுடைய தலைமையில வச்சிருக்கிற மாதிரி அங்க ஒண்ணு வச்சிருக்கிறான். இன்னொன்னு அவன் போட்டிருக்கக்கூடிய காய்க்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிற சூதாட்டத்தினுடைய இடத்துல உண்டு களி. களி இருக்கக்கூடிய ஒரு இடம் சூதாட்டம். அங்க போய் என்ன பண்ணிட்டான்? அதையும் டாமினேட் பண்றான். என்ன பண்றான்? காரேயும் கூந்தலர் தாரிகை மேற் காதலிக்க காரேயும் சோழான் தனிமனம் போல் நேரே தவறாய் புரண்ட தமையனோடு கூடி கவராய் புரண்டான் களி. இவன் என்னத்தை நினைச்சு போட்டானோ அந்த நம்பர் விழாத மாதிரி அழகா பண்ணிட்டு அப்படியே கவராய் புரண்டான் களி. இவன் என்ன நம்பரை நினைச்சு போட்டானோ அந்த நம்பர் வரல, வேற நம்பர் வந்தாச்சு. அப்பனா என்ன? எதிராளி ஜெயிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. முதலிலே அவன் வைத்திருந்த ஹாரம் போச்சு. அடுத்தது உடனே என்ன பண்றார்? அடுத்தது கவலைப்படாது, என்னுடைய ட்ரெஷர்ல இருக்குது, முத்து வைரம் வைடூரியங்கள் அத்தனையும் வைக்கிறேன். வச்சான். திருப்பியும் போடு. களிதான் உட்காந்துருக்கானே, நீ எத்தனை தடவை போட்டா என்ன நம்பர் போட்டாலும் இவனுக்கு வரப்போறது இல்லையா? போட்டா அதுவும் போச்சு. வைத்த நிதி 100 1008 100 100,000 வேறாக தோற்றான். போயிட்டே இருக்கு, இவனை விட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அமைச்சர்கள் எல்லாம் அப்படி பார்த்தாங்களா? பார்த்தா அந்த ஒரு சமிக்கை தெரிஞ்சுதான். என்ன அப்படின்னா, நலச்சக்கரவர்த்தி பக்கத்திலிருந்து ஒரு உருவமானது அப்படியே கிளம்பி அந்த புஷ்கரன் பக்கத்துல போய் நின்னுச்சான். என்னன்னு எல்லாரும் பார்த்தாங்களாம். பார்த்தா திருமகள் நலனை விட்டு நீங்கி புஷ்கரன் பக்கத்துல போய் நின்று. அப்ப என்ன ஆச்சு? செல்வத்தினுடைய செல்வ மகளானவளும் கூட நலனை விட்டு நீங்கி விட்டாள். இது நீங்கிறதுனால அவனுக்கு என்ன போச்சு? எல்லாம் போகுது, அவனை விட்டு போயிட்டே இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. 4 படைகளும் போச்சு. 4 விதமான படைகள், ரதகஜ துரக பதாதிகள்னு சொல்லக்கூடிய அத்தனை படையும் போச்சு. ஏன்னா இவன் ஜெயிக்கிறதும் இவனுடைய போர் வீரமும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதுவும் போச்சு. அடுத்தது இவனுக்குன்னு வேலை செய்யக்கூடிய சோல்ஜர்ஸ், இவனுக்காக இருக்கக்கூடிய தனிப்படை, அது போச்சு. அது மட்டும் இல்ல, இவனுக்கு பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள், இவனுக்குன்னு பர்சனலா அத்தனையும் வச்சான், அதுவும் போச்சு. ஒவ்வொன்றாக இழக்கின்றான். கையில ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு பொருளாக சதுரங்கம் வென்றோன் தரும் பணைய மேதென்ன மாதுரங்கம் பூணும் மணித்தேரான். சதுரங்கம் என்கின்ற ஆட்டத்துல போய் என்ன பண்ணா? தன்னுடைய கையிலே இருந்த கைப்பொருள்களை ஒவ்வொன்றாக இழந்தவன் மதியும் சேர்ந்து இழந்தான். போயிட்டே புத்தியும் போச்சு. இந்த புத்தி இருக்கிறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான்.
முதல்லயே ஒரு சமாச்சாரம் வந்ததுன்னா ஒரு உஷாரா ஒரு காஷன் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு இல்லையா? போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஆனா இவனுக்கு அந்த தெளிவு கிடைக்கல. இவன் என்ன பண்ணா, விட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன போட்டாலும் இவன் ஏதோ கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையிலே போட்டுட்டு இருக்கான். ஆனா எல்லா நம்பரும் மாறி மாறியே போகுது. இவன் என்ன நினைக்கிறானோ அது வரமாட்டேன். அதனால இவர் என்ன பண்ணார், கையில் இருக்கக்கூடிய கைப்பொருள்கள் அத்தனையும் போய்கொண்டே இருக்கு. அப்போ இவனை விட்டு இவனுடைய திருமகளுமானவள் இவனை விட்டு அந்த புஷ்கரன் பக்கத்துல போய் நிக்கிறதையும் பாக்குறாங்க அமைச்சர்கள். கற்பின் மகளிர் பானின்று தமை கவட்டின் விற்க மகளிர் பான் நீண்டார் போல் நிற்கும் நெறியானி மெய்யம்மை வாய் நின்றானி நீங்கி சிறியானை சேர்ந்தாள் திரு. அங்க இருக்கக்கூடிய இருக்கிறதுலே ரொம்ப சின்னவனா இருக்கக்கூடிய புஷ்கரன் இடத்துல போய் நின்னுட்டா திருமகள். ஆகவே இவன் செய்யக்கூடிய அத்தனை திருவும் அவனிடத்துல போய் விழுந்துட்டு இருக்கு. இவன் கைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ இவனுக்கு அந்த என்ன சொல்றது, ஜெயிக்கிற சான்ஸே தெரியல இவனுக்கு. இப்ப கிட்டத்தட்ட தன்னுடைய நாட்டை இழந்து தன்னுடைய செல்வங்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலைமை வந்துட்டு. இங்கதான் ஒரே ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. என்னன்னா, தருமனுக்கும் நளனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன புத்தி மாற்றம். இந்த இடம் தான் ஒரு அருமையான ஒரு இடம். என்ன அப்படின்னா, புஷ்கரன் இப்ப சொல்றான், உன்கிட்ட எந்த பொருளும் இல்ல, எந்த பொருளை வச்சு விளையாட போற, நீ வெற்றியாக திருமணம் செய்து கொண்டு உன்னையே வந்து நாடி நிற்கின்ற சுயம்பரத்தில் உன்னை நாடி வந்திருக்கக்கூடிய தமயந்தியை பணயமாக வை. சரியா? இதே வார்த்தை தானே அவனும் சொன்னான். சுயம்பரத்துல ஜெயிச்ச திரௌபதிய துரியோதனன் சொன்னா இல்லையா, அவள் உனக்கு வெற்றி மகள், அவளை கொண்டு வந்து பணையத்துல வெய்யின்னு சொன்னான். தர்மன் என்ன பண்ணா, விளையாடிட்டான். இந்த இடத்துல நலன் சுதாரிச்சுக்கிட்டான், டக்கு நிறுத்திட்டான். என்ன சொன்னா, மனைக்குரியார் அன்றே வருந்துயரம் தீர்ப்பார். உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியவள் உன்னுடைய மனைவி. அதே தானே வார்த்தை அங்கேயும் போட்டான் துரியோதனன். உனக்கு வெற்றியை தருபவள் திரௌபதி, உனக்கு அதிர்ஷ்டத்தை தருபவள் திரௌபதி, அதை குடுன்னா. இங்க என்ன பண்ணா, மனைக்குரியார் அன்றே வருந்துயரம் தீர்ப்பார், சினை சங்கின் வெண்டலை தேனால் நனைக்கும் குவளை பனை பைந்தாட்டு ஒன்று நீர் நாடா இவளை பணையமாக வை. புரியுதா? உனக்கு இருக்கக்கூடிய பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வெற்றி கன்னியாக இருக்கக்கூடிய தமயந்தியை சூதாட்டத்தில் வை என்று சொன்னான். சொன்ன உடனே நலன் ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டான். இப்ப அவன் மனசு சுதாரிச்சிட்டு சொன்னா, இனி சூது ஒழியோ, நான் செய்ய மாட்டேன், நான் விளையாட மாட்டேன். என வண்டு கிண்டி கனி சூதுவார் பொழிலின் கண்ணே, போதும், நான் இழந்தது போதும். என்ன உனக்கு வேணும்? இந்த நாடு, இந்த செல்வம், என்னுடைய 4 படைகள், எனக்கு இருந்த பர்சனல் அசிஸ்டன்ஸ் குரூப்பு, சோல்ஜர்ஸ், தனிப்படைகள் எல்லாம் உனது. நான், என்னுடைய மனைவி, என் மக்கள், என் நகரத்தை விட்டு கிளம்புகிறோம். உனக்கு கொடுத்துட்டு கிளம்ப. சரியா? பூம்போது அவிழ்க்கும் புனாட்டன் பொன்மகளே நாம்போது என்றான் நலன். போதும், இதுவரைக்கும் நான் பண்ணது போதும். இதுதான் சுதாரிப்பு. இந்த இடத்துல தான் தருமனுக்கும் நலனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் தெரியும். தருமன் என்ன பண்ணா, அங்கேயும் விட்டுட்டான், திரௌபதியும் சூதாட்டத்துல வச்சுட்டான். அவனுக்கு ஏற்பட்ட ஒரு உந்துதல்ல. ஆனால் ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி கித்தி எல்லாம் பேசினானே இன்னும் அவன் இன்ஸ்டிகேட் ஆகி போயிட்டான். ஆனா நலன் சுதாரித்து கொண்டான். தமயந்தி சூதுல வைக்கிறது இல்லை, நிறுத்திட்டான். என்னோட நிறுத்திக்கிறேன், மனைவியெல்லாம் கொண்டு வர மாட்டேன். உனக்கு வேண்டியது என்ன? இந்த நாடை கொடுக்கணும், அவ்வளவுதானே. இந்த நாட்டை எடுத்துக்கோ, உனக்கு என்னென்ன ஒன்று நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நான் இப்பவே கிளம்புறேன், கட்டின துணியோட வேட்டியோட என் குழந்தைகளையும் மனைவியும் கூட்டிக்கிட்டு வெளியில கிளம்புறேன்
என்று சொல்லி அந்த நாட்டை விட்டு அவன் வெளியே வரும். நாட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது பொதுமக்கள் இருந்தும் எல்லாம் அவனை நிறுத்தி போகாதேன்னு எல்லாரும் கஷ்டப்பட, இல்ல நான் செஞ்சது தப்பு, நான் சூதாடி இருக்க கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அவன் பேசிட்டு பிரியாவிடை கொடுத்து அவன் அந்த நாட்டை விட்டு வெளியே போகின்ற பொழுது, கானகத்துக்கு போகும் பொழுது அவன் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, நீ இங்கு இருக்க வேண்டாம், நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ என்று சொல்லி அவளை தகப்பன் வீட்டுக்கு போக சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா இவர் வெளியில போயிடுறார். அப்படி அவனுடைய கதைகள். இனி வரக்கூடிய சமாச்சாரங்கள் என்னங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்த தொடர்ல நம்ம பார்க்கலாம். ஆகவே சூதாட்டத்தில் இறங்கி சூதிலே தன்னுடைய மதியை இழந்து தன்னுடைய பொருட்களை இழந்து நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைச்சு எல்லாத்தையும் விளையாடி ஆனா எல்லாவற்றையும் தோற்று தன் நாட்டை தோற்று எல்லாவற்றையும் தோற்றவன் சுதாரித்து கொண்டான். கடைசி நிமிஷத்துல முடிச்சு அந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றான் நளன். இந்த அளவுக்கு இந்த வாரத்தில் இங்கே நிறுத்துவோம். அடுத்த வாரம் வருகின்ற பொழுது அதனுடைய தொடர்பாக மிச்சம் என்ன நலன் பண்ணா, அதுக்கப்புறம் நலன் எப்படி மீண்டும் தமையேந்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நலவெண்பாவினுடைய மற்ற விஷயங்களும் நமக்கு புரிய வரும். அதிலே இருக்கக்கூடிய சுவைகள் நமக்கு தெரியும்னு சொல்லி இன்றைக்கு இத்தோடு இந்த இடத்தில் நான் முடிக்கிறேன். நன்றி.